தேவையில்லாத விஷயங்களுக்கு நம்ம நிறைய டயங்களை நம்ம விநியோகம் பண்ணுவோம். நம்ம நேரத்தை விநியோகம் பண்ணுவோம், நம்ம போறதை விநியோகம் பண்ணுவோம். நமக்கு பயனுள்ள விஷயத்துக்குள்ள வரும்போது காரணங்களை தேடுவோம். இந்த நேரத்துக்கு இங்க நீங்க வரணும், இப்படி நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். சாமி, எனக்கு அங்க வீட்டுல அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு, அங்க வேலை பார்க்குற இடத்துல நீ விட மாட்டேக்காங்க, நான் வர முடியல சாமி. இது காரணத்தை நம்மளா தேடி சொல்றது. அதுவே ஒண்ணுக்குமே ஆகாத விஷயத்துக்கு கம்பெனியில வேலை பார்த்தாலும் சரி, எங்க வேலை பார்த்தாலும் சரி, அட போயா லீவ் சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். அங்க போனா நமக்கு ஏதாவது பிரயோஜனமா இருக்குமானா இருக்காது. சும்மா வெட்டியா ஏதாவது ஒரு எது காது குத்தா இருக்கும், இல்லைன்னா கர்மாதியா இருக்கும், எப்படி இப்படித்தான் இருக்கும். அங்க போய் 4 பேரோட உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு வர்றதுக்கு தான் பண்ணுவோம். ஆனா அதுவே நமக்காக, நம்ம குடும்பத்துக்காக, நம்ம இந்த பூமியில எவ்வளவு காலம், அது 10 ஆண்டு ஆள்றோமோ 60 ஆண்டு ஆள்றோமோ அது 2வது விஷயம். அந்த இருக்கிற காலத்து வரைக்கும் நோய் இல்லாம, மனசுல எந்த ஒரு சஞ்சலம் இல்லாம, ஒரு வேதனை இல்லாம, வெறுப்பு இல்லாம, பயம் இல்லாம, கண்ணுல தண்ணி வராத அளவுக்கு நம்ம பயணம் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்குன்னா சரியா போக மாட்டோம். அது அங்க போகும்போது நம்ம காரணத்தை தேடிடுவோம். ஆமா, காரணத்தை தேடி பதில் சொல்லிடுவோம். அப்ப என்ன மாதிரி இழுச்சுவான், என்ன செய்வான், இது தெரிஞ்ச விஷயம் தானே. எம்மாவா வேற ஆளை போய் சொல்லுவோம், நீ அவசரமா போற, பள்ளிமா வேற போய் சொல்லுவோம். புரியுதா? அப்ப நான் அதுக்கு காரணம் சொல்லுவோம். அது என்ன காரணம்னா, நாமளே ஏமாத்திக்கிறது. அந்த சாமி இருக்காரு, அவரு என்ன ஏமாத்திட்டாருன்னு சொல்றோம்ல, இல்ல, நாம ஏமாத்திக்கிறோம். உனக்குள்ள ஆன்மா இருக்கு, ஆன்மாவுக்கு எல்லா விஷயத்தையும் உனக்கு வெளிப்படுத்துற தன்மையும் தகுதியும் அதுக்கு இருக்கு. ஆனா அந்த ஆன்மாவை சார்ந்து நீ இருக்கிறியா அப்படின்னு கேட்டா இல்ல, அங்கதான் நீ மாட்டிக்கிற. நமக்குள்ள ஆன்மாவை சார்ந்து நம்ம இப்ப இருக்கிறோமா? இல்ல. நம்ம எதை சார்ந்து இருக்கோம்? மாயாவை சார்ந்துதான் இருக்கிறோம். மாயா எங்க இருக்கிறா? நம்ம மனநிலையில இருக்கிறா. ஆன்மா எங்க இருக்கு? மாயா மனநிலையில இருக்கிறா. இது எங்க இருக்கு? ஆன்மா எங்க இருக்கு? இங்க இருக்கு. அதை எப்பவுமே நம்ம திருப்ப மாட்டோம்ல. அது அந்த இடத்துல அது வாட்டுக்கு இருக்கும். இப்போ நீ அதை பத்தி தேடாதப்போ, அதுகிட்ட ஒரு கேள்வி கேட்காம இருக்கிறப்போ, அது உனக்கு எதுக்கு? அது வாட்டு தூங்கிக்கிட்டே இருக்கும். புரியுதா? தேடினால்தான் அது பதில் சொல்லும், தேடலைன்னா பதில் சொல்லாது நமக்கு. புரிஞ்சதா? அப்ப நம்ம தேட மாட்டோம். நமக்கு ஆன்மாவுக்குள்ள பலம் எவ்வளவு இருக்குங்கிறது நமக்கே தெரியாது. நம்ம அந்த ஒரு பாட்டுல கூட வரும், மானுக்கு தெரியாது மான் கொம்பு பலம் என்னன்னு சொல்லி, அப்படிங்கிற மாதிரி. அவ்வளவு பெரிய கொம்பை வச்சுக்கிட்டு அது பயந்து ஓடும். நமக்கு இவ்வளவு பலமான ஒரு கொம்பு நமக்கிட்ட இருக்குங்கிறதே அது மறந்துடும். ஏன்னா அவ்வளவு கொம்பு அதுக்கு தெரியாது, மேல இருக்கிறது அதுக்கு தெரியாது, அதனால அது பயந்து ஓடுது. கொம்பை சாச்சா அது பக்கத்துல யாராவது போக முடியுமா? அது மாதிரிதான் நம்ம ஆன்மாவுக்கு என்ன பலம் இருக்கு, ஆன்மா நம்மளை எப்படி செயலாக்கம் பண்ணணும், நமக்கு எப்படி எல்லாம் உதவி பண்ணணும்னு நமக்கு இருந்தா கூட அந்த ஆன்மா எப்படி இருக்குங்கிறத நம்ம தேடுறது இல்லை, ஆன்மாவை கண்டுக்கிறது இல்லை. அது என்ன போல முட்டாள்களுக்கு தான் ஆன்மா வேலை செய்யுது அப்படின்லாம் சொல்லக்கூடிய, எல்லாருக்கும் ஆன்மா வேலை செய்யும். அந்த ஆன்மாவுக்குள்ள நம்ம போகணும், ஐக்கியமாகணும். அதுக்கு உண்டான யுக்தியும், அதுக்கு உண்டான தகுதியும், அதுக்கு உண்டான யோசனையும் நமக்கு பலத்தை கொடுத்துருக்கிறான்னா கொடுத்துதான் வச்சிருக்கான். ஆனா அதை பத்தி நம்ம சிந்தனை பண்றது இல்ல.
அது சிந்திச்சோம் அப்படின்னு சொன்னா எனக்கு தொழில் இல்லை அப்படின்னு சொல்ற வார்த்தைக்கே இல்லையே. நான் கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்றதுக்கே இல்லையே. புரிஞ்சுதானே சொல்றது? இப்ப நம்ம சொல்ல போனது மாதிரி தான், உங்களை மாதிரி பெண்ணு தான் இன்னைக்கு அந்த அம்மா வேலைக்கு போய் நீ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 17-18 வருஷம் ஆச்சு. 10 ரூபா சம்பாதிக்கணும்னு போய் சம்பாதிக்கிற காலத்துல ஏகப்பட்ட கஷ்டத்துல இருந்துச்சு. வேலைக்கு போகணுமே, காலையில 7 மணிக்கு எந்திக்க வேண்டியது, சோத்தை செய்ய வேண்டியது, பிள்ளைங்க பசங்க 2 பேர்த்த பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும், சாப்பாடு கொடுக்க வேண்டியது, அவரிய சாப்பிட்டேன் சாப்பிடாம போட்டு தொடச்சிட்டு ஓடணும். ஏன்னா பக்கத்துல இருந்த 10 மைல் போகணும்னா அதுக்கு ஒரு வண்டியை பிடிக்கணும், ஏறணும், போகணும். இப்படிதான் போய்கிட்டு இருந்துச்சு, சம்பாரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. எப்ப ஞானத்துக்குள்ள வந்துச்சோ அது பெரிய ஆபீஸ் போட்டு கிட்டத்தட்ட 4-5 லட்சம் ரூபாய் போட்டு பெரிய அளவுல பண்ணிக்கிட்டு இருந்தவங்க தான். சித்தாந்தம்னு ஒண்ணு கையில எடுத்து எப்ப வந்துச்சோ எல்லா கலையும் தூக்கி போட்டு வீட்டுல உட்காந்துருச்சு. இன்னைக்கு 18 வருஷம் ஆச்சு. அது சாப்பிடலையா, துணிமணி கட்டலையா, பிள்ளைகள் எல்லாம் வளர்த்து கல்யாணம் பண்ணலையா, வருஷத்துல 4 முறை வரைக்கும் வந்து போகலையா? இதெல்லாம் நீங்க அனுபவத்துல எடுத்துக்கிறோம். இப்ப தெரியாதவங்களுக்கு தெரியாது, ஆனா தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? 18 வருஷம் ஆச்சுமா அந்த அம்மா 10 காசு சம்பாதிக்கணும்னு போனது கிடையாது.